என் அன்பு சகோதரனே, சகோதரியே, 12 மாதமாய் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உங்க மேலே, உங்க ஃபேமிலி மேலே, குடும்பத்து மேலே வைக்கப்பட்டது. ஏன்னா பாதுகாக்கும்படி. அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேலின் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏன்னா தேவனுடைய கண்கள் நம்ம மேல வைக்கப்பட்டு அவர் 12 மாதமாய் கிருபையை நம்மை நடத்தி வருகிறான். அந்த கண்கள் மாத்திரம் நம்ம மேல இல்லைன்னா நம்ம இந்த ஆண்டு நிறைவே செய்ய முடியாது, காண முடியாது. நல்ல கவனிக்கணும். அவன் நம்ம மேல வைத்த கண்கள் நம்மை பாதுகாக்கிறது. அந்த கண்கள் நம்ம மேல விழுந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஐயா, நோவா ஃபேமிலி பாதுகாக்கும்படி கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்னைக்கு உங்களை சொல்றாரு ஆண்டவரே, என் பிள்ளைகள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறனா நோவாவுக்கு கிடைத்த கிருபையை நீங்க பெற்று இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, நோவா வாழ்ந்த காலத்திலே அவளவர் மரித்து போனார்கள், ஜலத்திலே மூழ்கி செத்தார்கள். ஆனால் நோவா ஃபேமிலிக்கு 8 பேருக்கு மாத்திரம் தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஐயா, அந்த கிருபை நோவா குடும்பத்தை காப்பாற்றினது. ஆமாவா இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நோவாவுக்கு கிடைத்த கிருபை உனக்கு கிடைக்கணும். அதுக்கு தேவனுடைய வார்த்தையை நீ கீழ்ப்படியணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். வீட்டுக்கு போனால் சீரியல், ஆலயத்துக்கு வந்தா தோத்துரும். அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கணும். இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாரியா, கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டது. நோவா குடும்பத்து மேலே தேவனுடைய கண்கள் வைக்கப்பட்டது. கிருபை கிடைத்தது. பாதுகாக்கப்பட்டார்கள், பராமரிக்கப்பட்டார்கள். கர்த்தர் எத்தனையோ அழிவிலிருந்து அந்த நோவா குடும்பத்தை கிருபையாய் பாதுகாத்து மிதக்க பண்ணினார். இன்னைக்கு சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு வந்து அழிவில் விலக்கி என் கண்கள் அவர்கள் மேல் வைக்கப்பட்டதுனால் பாதுகாப்போடு உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? நீங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறது கிருபைங்க, கர்த்தருடைய கண்களில் கிடைத்த கிருபை. அதனால தான் இன்னைக்கு தேவ சித்தத்தின்படி உயிரோடு நம்ம ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். அநேகர் ஆராதிக்க முடியல, எங்கெங்க இருக்கிறாங்க. ஆனா உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் ஆராதிக்க வைத்தது. ஏன்னா வருஷம் முழுவதும் துவக்கினாரு, முடிக்க போறாரு. அந்த உபாகமம் 11:12 அவருடைய கண்கள் நம்ம மேல வைக்கப்பட்டது. ஆதியாகமம் 6:8 நோவா மேல அந்த கிருபை வெளிப்பட்டது. அந்த கண்களில் தயவு உண்டாயிற்று. அதுதான் ஐயா நோவா குடும்பத்தை பாதுகாத்தது. அல்லேலூயா.